பாப்ப என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா யாரு? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட். சரி இரு, நான் போய் உனக்கு சோப் எடுத்துட்டு வரேன். நீ போய் குளிப்போ. ஆமாப்பா, திரும்ப நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு ஏதோ பணம் கொடுக்க வந்திருக்காங்களா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாமா? தம்பிக்கலான பேசிட்டே தான் இருக்கா, டிசிஷனே எடுக்க மாட்டான். அதனால தான் என் மம்மி கிட்ட இந்த டிசிஷனை சொன்ன இருக்காரு. அது அவரால முடியும். உன்கிட்ட வந்து சொன்னானே அவன். என் புள்ள வாழ்க்கை நல் ஆரம்பிக்க போறது ரவியே சுருதி தானே, அவங்கள வாங்கிக்க சொல்லு. அவங்க பெருந்தன்மை. அவங்க மத்தவங்கள மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க இல்ல. என்ன தேவைப்பட்டாலும் எங்களை கேளுங்க. எங்களுக்கு வாரிசுன்னு சொல்ல இருக்கிறது நீயும் மாப்பிளையும் தான். மாமியார் இப்படிதான் அமையணும். நம்ம குடும்பத்துல ஒருத்தனுக்கு மட்டும்தான் இப்படி அமைஞ்சிருக்கு. இந்த வழியில என்னெல்லாம் மாட்ட போதோ 1000 தடவை உனக்கு சொல்லியாச்சு. முதல்ல எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க பழகு. நல்ல கோவம் வரும், சொல்லவா வேணும்? வச்சிருக்கணும். இத உன் புருஷன்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்த பாரு. மாமா கிட்ட சொன்னா எப்படி பிரச்சனை வருமோ அதே மாதிரி நீங்களா வந்து சொன்னாலும் நான் இது உங்களை ஏன்டா சவாரி வேண்டாங்கற? எதுவும் புக்காகலனா கூட ரெகுலர் ஆளுகிட்ட ஃபோன் போட்டு வேலை இருக்கான்னு கேட்பாரு. கல்யாணம் பண்ணி வைங்க. டேய், இந்த கல்யாணம் நடக்கூடாதா? அருளுக்கு சீதா கட்டி வச்சா நமக்கு நல்லதாடா. முக்தி